வணக்கம், நான் தான் உங்கள் டாக்டர் குரு. இன்றைக்கி நம்ம இந்த வெரிகோசிலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள்னால பாதித்த ஒரு பேஷண்ட்டை பற்றி பார்ப்போம். ரீசெண்டாக ஒரு 2 months பிஃபோர் ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டாக்டர் நான் புரோட்டா மாஸ்டராக இருக்கேன். இங்கே எனக்கு மத்தியானம் 12 o'clock ஆரம்பித்தேன்னா நைட் 12 o'clock வரைக்கும் 12 hours நான் தொடர்ந்து பரோட்டாவை குக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதனால தான் எனக்கு இது ஏற்பட்டுச்சுன்னு உங்கள் வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு காலில் வெரிகோசில் மாதிரி ஏற்பட்டிருந்தது, ஒரு நரம்பு சுருள் மாதிரி ஏற்பட்டிருந்தது. அப்போதைக்கு நான் அதை கண்டுக்கல. நான் சாக்ஸ் போட்டுட்டு அப்படியே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு விதைப்பையில் இந்த லெஃப்ட் சைடில் ரொம்ப நரம்பு சுருள் மாதிரி ஏற்பட்டு எனக்கு இங்கே டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நான் லீவ் போட்டு ஒரு நாள் போய் கன்சல்ட் பண்ணியிருந்தேன். பக்கத்தில் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்பொழுது அவங்க ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க. டாப்லர் ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு கிரேட் 3 வெரிகோசில் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ரிப்போர்ட்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ பார்க்கும்பொழுது அவருக்கு கிரேட் 3 வெரிகோசில் இருந்துச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, தொழில் சார்ந்தும், அதாவது ஒரு தொழில் வெப்பத்திலே அவர் இருந்திருக்காரு. அதனால கூட இந்த வெரிகோசில், அதனால தான் அவருக்கு இந்த வெரிகோசிலே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு காலில் தொடர்ந்து அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் தொடர்ந்து நின்றுட்டே இருக்கிறதுனால காலில் ஏற்பட்டிருக்கு. அதையே அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டு திருப்பியும் அவர் அப்படியே தொடர்ச்சியாக அதே வேலையை செஞ்சிட்ருக்கிறதுனால அவருக்கு இந்த விதைப்பையிலே பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறமா டாக்டர் நான் தீபாவளிக்காக நான் ஊருக்கு வருவேன், அப்போ நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி வந்திருந்தார். அப்போ அவர் பார்க்கும்பொழுது ரொம்ப வலியோடு வந்திருந்தார். டாக்டர் நான் இப்போதைக்கு பெயின் கில்லர் தான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பெயின் கில்லர்ஸ்லாம் காமிச்சார். அதாவது மாத்திரைகள்லாம் காமிச்சிட்டு இதான் நான் எடுத்துகிட்ருக்கேன், அப்போதைக்கு நல்லாயிருக்கு, ஆனால் நான் அந்த மெடிசன் எடுத்தால் தான் எனக்கு வலி இல்லாமல் இருக்குது, திருப்பி எனக்கு வலி வந்துடுது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து அவருக்கு அந்த ரத்த ஓட்டங்கள் தடைப்பட்டிருக்கிறதுக்கும் நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து சீரி செய்கிறதுக்கும் நல்லா மெடிசின்ஸ் கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு 15 days கழித்து திருப்பி அவர் அங்கே போயிட்டு கால் பண்ணியிருந்தார். டாக்டர் எனக்கு இப்போ பரவாயில்ல, எனக்கு இப்போ ஓரளவுக்கு பெயின்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு, ஈவன் அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் அந்த வீக்கம்லாம் எனக்கு குறைஞ்சிட்டு வருது, நான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தார். அதனால் தொழில் சார்ந்து இந்த பிரச்சனைகள் வரலாம். யாராவது இந்த வெப்பத்தில் ஈடுபட்டிருக்கவங்க, அதாவது வெப்ப தொழிலில் தொடர்ச்சியாக இருக்கிறதுனாலையும் சரி, அதே மாதிரி ரொம்ப நின்றுட்டே இருக்கவங்களுக்கும் சரி, அதே மாதிரி பைக் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த பிரச்சனையை ஏற்படலாம். இது வரத்துக்கான காரணங்கள் நீங்கள் என்னென்னு அதை கண்டறிஞ்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியாகும். அதுக்குன்னு நீங்கள் தொழிலை விட முடியாது. அதுக்குன்னு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எப்படி தற்காத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு என்னை கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரொசீஜர் சொல்லுவேன். அதை படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அது சரி செஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் கன்சல்ட் பண்ணி அவர் கவுன்சிலிங் கொடுத்து அவரோட மெடிசின்ஸும் கொடுத்துட்டு அவர் என்னென்னலாம் தினசரி என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதில் வாரம் 2 வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதே மாதிரி உடம்பை ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஐஸ் ஒத்துற மாதிரி ஐஸ் கட்டி 2 எடுத்து கர்ச்சீஃபில் சுற்றி அந்த இடத்துல ஒத்துற மாதிரி கொடுங்க, வேலை முடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் ஃபாலோ பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். இந்த மாதிரி மெடிசின்ஸ் இன்டர்னல் மெடிசன்ஸும் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக சில அப்ளிகேஷன், அதாவது வெளிப்பூச்சுகளும் கொடுத்துருந்தேன். அதை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தார். அதே மாதிரி ரத்த ஓட்டங்கள் சீர் செய்கிறதுக்கும் இது மெடிசின்ஸ் கொடுத்துருக்கும்போது அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவர் இப்போ நல்ல ரிசல்ட்டோடு இருக்கார். அதே மாதிரி இதுக்கப்புறமா எப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னு டவுட் கேட்டிருந்தார். அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வாரம் 1 வாட்டி அல்லது 2 வாட்டி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லா தண்ணி குடிங்க. ஈவன் அதே மாதிரி எனக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா மலச்சிக்கல் இருந்தாலும் இந்த வெரிகோசில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு மலச்சிக்கலை தொடர்ந்தும் வெரிகோசில் வரும். ஏன்னா மலம் முக்கி கழிக்கும் பொழுது அந்த மலம் கழிக்கக்கூடிய பகுதியும் அந்த விதைப்பையும் ரிலேட்டடாக தான் இருக்கும், அதாவது பக்கமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக போட்டு நீங்கள் மலம் கழிக்கும் பொழுது உங்களுக்கு விதைப்பையிலையும் அது பாதிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவருக்கு சில எளிமையான லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுத்துருந்தேன், அதாவது மலமிளக்கி மெடிசின்ஸும் கொடுத்துருந்தேன். அதனால் அவர் அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன தான் நல்ல மெடிசின்ஸ் கொடுத்தாலும் நம்ம சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெடிசின்ஸும் வேலை செய்யும், திருப்பியும் அந்த நோயிலிருந்து வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே கொடுக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.